ராம்நகர் பகுதியை சேர்ந்தவர் இம்ரான். இவரது மனைவி ரேஸ்மா. 35 வயது ஆகிறது. இவர்களுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகிறது. குழந்தைகள் இல்ல. இந்த ரேஸ்மா பாத்தீங்கன்னா அவருடைய அக்கா மகள் ஓசூர் அரசு மருத்துவமனையில கடந்த 20 நாட்களுக்கு முன்பு குழந்தை பிறந்துள்ளது அவர்களுக்கு, அந்த அக்கா மகளுக்கு. அதனால இந்த ரேஸ்மா 20 நாட்களாக ஓசூர் அரசு மருத்துவமனையில அந்த குழந்தையையும் அந்த தாயையும் கவனிக்கும் இடத்துல அந்த மருத்துவமனையில தங்கி இருந்து வருகிறார். இந்த நிலையில இன்று காலை அவருக்கு கால் வலி ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அங்கு மருத்துவர்களிடம் இந்த ரேஸ்மா கால்வலிக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அப்போது வலி நிவாரண ஊசியை மருத்துவர்கள் போட்டுள்ளனர். அது காலையில 6-7 மணிக்கு ஊசி போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 9:30 மணிக்கு அந்த பகுதிக்கு அந்த வார்டுல இருக்கக்கூடிய அந்த தாயையும் சேயையும் பாக்குறது கவனிப்பதற்காக அந்த பகுதியை சென்றிருக்காங்க. அங்க இருக்கும்போது பாத்ரூமுக்கு அவங்க போயிருக்காங்க. அங்கேயே மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்காங்க. அந்த பகுதியில் நின்றவங்க நீண்ட நேரமா அந்த மயங்கி விழுந்திருக்காங்கன்னு சொல்லி மருத்துவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அங்க பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இது அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில அந்த உறவினர்கள்லாம் அந்த பகுதிக்கு மருத்துவர்களிடம் அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. ஊசி போட்டதுனாலதான் அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்க உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள்ட்ட வாக்குவாதம் ஏற்படுறாங்க. அதன் பின்னால் நகர போலீசார் அந்த பகுதிக்கு சென்று விசாரணை நடத்தி இவங்க உயிரிழப்புக்கு மருத்துவர்கள் தான் காரணமா இருக்குமா இல்லாட்டினா வேற ஏதானும் உடல் ரீதியான உபாதைகள் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உடலை பிரேத பரிசோதனை செய்த பின்னர் தான் முழு விசாரணை தெரியும். அதனால உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூறி சமாதானம் செய்யறாங்க. அதன் பின்னால தற்போது உடலானது பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனை பெறவரைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் மருத்துவர்கள் மீதும் மருத்துவமனை மீதும் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து போலீசாரிடம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது சம்பந்தமா போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.